வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருபுகழ் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கமும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும். இவ்வாண்டு மார்கழி மாத தொடர் சிந்தனையாக அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களால் எழுதி அருளன்னை லோகாம்பாளால் கோலத்தில் எழுதப்பட்ட அக்கவிதைகள் மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து நூலில் தொகுக்கப்பட்டுள்ளன. அப்படி தொகுக்கப்பட்ட பாடல்களோடு இவ்வாண்டு நூற்றாண்டு நினைவு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் மகாகவி பாரதியின் பாடல்களையும் ஒப்பு நோக்கி சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அவ்வகையில் மார்கழி மாதம் 20ஆம் நாளான இன்று அருட்தந்தை அவர்கள் எழுதிய கவி கடனின் விளைவு என்ற தலைப்பில் அமைந்துள்ளது. இக்கவியை மகரிஷி அவர்கள் 1957ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 4ஆம் நாள் எழுதியுள்ளார்கள். தொடர்ந்து வரும் சமுதாய வாழ்வு எனும் உடலினிலே தோற்றமாகி, தொடர்ந்து வரும் சமுதாய வாழ்வு எனும் உடலினிலே தோற்றமாகி, படர்ந்து வரும் செல்வ நிலை சீர்கேடு பலமுடைய நீடித்த வியாதியாகும். படர்ந்து வரும் செல்வ நிலை சீர்கேடு பலமுடைய நீடித்த வியாதியாகும். கடன் என்ற புண்ணாகி வட்டி எனும் சீழ்பிடித்து புறையும் ஓடி படமுடியா துயராச்சு. கடன் என்ற புண்ணாகி வட்டி எனும் சீழ்பிடித்து புறையும் ஓடி படமுடியா துயராச்சு. பகுத்தறிவும் பொது உடைமை கொள்கையுமே இந்நோய்க்கு நல் மருந்தாம். பகுத்தறிவும் பொது உடைமை கொள்கையுமே இந்நோய்க்கு நல் மருந்தாம் என்று அருட்தந்தை அவர்கள் கடன் பெற்றுவிட்டால் அது எந்த அளவிற்கு துன்பத்தை தரும் என்றும், இந்த துன்பம் இல்லாத ஒரு சமுதாயம் வாழ வேண்டும் என்றால், ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்றால் பகுத்தறிவும் பொது உடைமை கொள்கையுமே அத்துன்பத்தை போக்கும் என்றும் நமக்கு அறிவுறுத்துகிறார். அதாவது இந்த சமுதாயத்தை நாம் ஒரு உடலாக கற்பனை செய்து கொண்டால், அதை உடல் என்று வைத்து கொண்டோமானால், இந்த சமுதாயத்தில் இருக்கும் செல்வ நிலை சீர்கேடு, செல்வ நிலை சீர்கேடு என்று எதனை குறிப்பிடுகிறார் என்றால், ஒரு இடத்தில் மாட மாளிகையும் இன்னொரு இடத்தில் ஓலை குடிசையும், இந்த பொருளாதார ஏற்ற தாழ்வு, உண்ண முடியாத வகையில் அளவுக்கு அதிகமாக உணவும் உற்பத்தி பொருட்களும் குவிந்திருத்தலும், அடுத்த வேளை உணவிற்கே வசதி இல்லாமல் ஒரு கூட்டம் அலைந்து கொண்டிருத்தலும் பொருளாதார செல்வ நிலை சீர்கேடாக மகரிஷி அவர்கள் கூறுகிறார். இந்த சீர்கேடு என்ன சொல்ல வருகிறார், ஒப்புமைப்படுத்துகிறார் என்றால், இந்த சமுதாயத்தை ஒரு உடலாக நாம் பாவித்து கொண்டால், இந்த பொருளாதார சீர்கேடு தான் எப்பொழுதும் நீடித்து கொண்டிருக்கும், சமுதாயத்தை பிடித்து கொண்டிருக்கும், உடலினை பிடித்து கொண்டிருக்கும் நீடித்த வியாதியாகும் என்கிறார். இந்த பொருளாதார சீர்கேட்டினால் ஏற்படுகின்ற விளைவுகளை பொருளாதாரத்தில் கீழ்நிலையில் உள்ள மனிதர்கள் கடன் என்று ஒன்றை வாங்கி பொருளாதார நிலையில் உயர்ந்த நிலை உள்ளவர்களைப் போல வாழ்வதற்கு முற்படுகிறார்கள். இதன் மூலம் இந்த கடன் என்பது அவர்களால் திரும்பவும் செலுத்த முடியாத நிலைக்கு அவர்கள் சென்று அதற்கு வட்டி கட்டுகிறார்கள். இப்போ இந்த கடன் என்பது புண்ணாகி விடுகிறது. அதற்கு கட்டக்கூடிய வட்டி என்பது அந்த புண் ஆறாமல் அதில் சீழ்கோர்த்து கொண்டால் அது எப்படி உடலில் புறையோடி சென்று உடலையே பாதித்து அழித்து விடுமோ, அதை போலத்தான் இந்த சமுதாயத்தில் ஏற்படுகின்ற இந்த பொருளாதார சீர்கேடானது கடன் பெற்று வாழ்தலும், ஒரு இடத்தில் மிகுந்த பணம் வைத்திருப்பவர்களும் ஒரு இடத்தில் பணமே இல்லாதவர்களும் வாழும் பொழுது பல துன்பங்கள் சமுதாயத்தில் ஏற்பட்டு அது நீடித்த வியாதி போல சமுதாயத்தை முன்னேற விடாமல்
சென்று கொண்டிருக்கிறது. ஆக சமுதாயத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்விற்கான நோயை எது சீர்படுத்தும் என்று கூறினால் பகுத்தறிவும் பொது உடைமை கொள்கையுமே ஆகின்றார். மனிதர் ஒவ்வொருவரும் பகுத்து அறிந்து செயல்படுத்தும் அறிவை வளர்த்து கொள்கின்ற அந்த பகுத்தறிவும் எல்லோரும் சமமே, எல்லோரும் ஓர் குலம், எந்த வேறுபாடும் அன்றி எல்லோரும் சமமானவர்களே, அனைவருக்கும் பொருளாதாரம் சமமே, உற்பத்தியாகின்ற பொருட்கள் அனைவருக்கும் சமமே, தேக்கம் அடையாமல் இந்த சமத்துவம் கொள்கை அனைவராலும் பின்பற்றப்படும் பொழுதுதான் சமுதாயம் இந்த ஏற்றத்தாழ்வு என்ற இந்த பொருளாதார சீர்கேட்டு நோயிலிருந்து விடுபட முடியும். இல்லை என்றால் ஒரு மனித உடலில் எப்படி புண் ஏற்பட்டு அதில் சீழ்கோர்த்து அது புறையோடி உடலை வருத்துகின்றதோ அதை போல சமுதாயத்தில் பொருளாதார நிலையில் கீழ் உள்ளவர்கள் கடன்களை பெற்று கடனை வாங்கி அந்த கடனை செலுத்த முடியாமல் வட்டி கட்டி மிகுந்த துன்பத்திற்கு ஆளாவார்கள் என்ற இந்த பாடலை, இந்த கருத்தினை நமக்கு மகரிஷி அவர்கள் பகுத்தறிவும் பொது உடைமையும் கொண்டே இந்த நோயையும் சமுதாயத்தையும் சீர் செய்ய முடியும் என்று வலியுறுத்துகிறார். மகாகவி பாரதியும் பொது உடைமை கருத்தையே பேசுகிறார். பாரத தேசம் என்ற பாரத சமுதாயம் என்ற பாடலில் அவர் பாடியுள்ள கவி, எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் இனம், எல்லோரும் இந்திய மக்கள், எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் இனம், எல்லோரும் இந்திய மக்கள், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் விலை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் விலை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர், நாம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர், ஆம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் வாழ்க என்று மகாகவியும் கூறுகிறார். நாம் குலத்தால் அனைவரும் ஒன்றுதான், எல்லோரும் நாம் இந்தியர்கள் என்ற ஒரு இனம்தான். இன்னும் சற்று யோசித்து அனைவரும் மனிதர் என்ற ஓர் இனம்தான். எல்லோரும் ஓர் நிறைதான், அனைவரும் ஒரே தரமானவர்கள்தான். இந்த பூ உலகில் தோன்றிய அத்துணை மனிதர்களும் ஒரே தரமானவர்கள்தான். எல்லோரும் ஓர் விலை, அனைவருக்கும் ஒரே மதிப்பு தான் இல்லையா? ஒருத்தருக்கு அதிக மதிப்பும் இன்னொருத்தருக்கு மதிப்பு குறைவும் கிடையாது. எல்லோரும் ஓர் விலை தான். இப்போ எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள், அனைத்து மக்களுமே இந்நாட்டு மன்னர்கள் தான். அவர்கள் அனைவரும் வாழ வேண்டும் என்று பொது உடைமையை கூறுகிறார். எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாத பாரத சமுதாயம் வாழ வேண்டும் என்ற அக்கவியில் பாரத நாட்டில் உள்ள அத்துணை மக்களும் ஓர் குலம், ஓர் இனம், ஓர் நிறை, ஓர் மதிப்பு என்று அனைவரும் இந்நாட்டு மன்னர்கள் என்று பொது உடைமை கருத்தை நமக்கு வலியுறுத்துகிறார்கள். ஆக இரு கவிகளுமே பொது உடைமை கருத்தை வலியுறுத்தியிருந்தாலும் ஒவ்வொரு மனிதனும் மகரிஷி கூறியுள்ளதைப் போல பகுத்தறிவு என்பதும் அவசியமாகிறது. இந்த பகுத்தறிவு இருந்தால் நம்முடைய பொருளாதார நிலைக்கேற்ப நாம் நம்முடைய வாழ்க்கை முறையை அமைத்து கொள்ளும் பொழுது இந்த கடன் என்ற புறையில் சிக்கி புண்ணால் நொந்து போகாமல் கடனிலிருந்து நாம் எளிய முறை வாழ்க்கை வாழ்ந்து நமக்கு அவசியமான தேவைகளை மட்டும் புரிந்து வாழும் பொழுது இந்த கடலின் விளைவிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம் என்று கூறி இன்றைய நாள் இனிய நாளாக அனைவருக்கும் அமைய வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுவது பேராசிரியர் மாலதி சுப்பிரமணியன். நன்றி. வாழ்க வளமுடன்.